ஹார்ட் இந்த வாரம் உங்களோட அசீம் வித் ஹெவி ஹார்ட் இந்த வாரம் உங்களோட ஃபைனல் வீக் இன். ஸோ பை பை கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசீம் இந்த செகண்ட் லவ் ஷோல இருந்து எவிக்ட் ஆயிட்டாருங்க. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் சேனல். ஸோ லவ் லெஜண்ட் மாதிரி தமிழ்நாட்டிலையும் இப்போ ஒரு ஷோ வந்து செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த செகண்ட் லவ் ஷோவை பார்த்த பலரும் இது என்னப்பா புது கதையாக இருக்கு அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. குறிப்பாக இந்த ஷோவில் கலந்துக்கிட்ட ஒரு கண்டஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மூத்த பத்திரிகையாளரும் இதை பற்றி சில விமர்சனம் வச்சிருக்காருங்க. ஸோ சுவாரஸ்யமான விஷயத்தை இந்த வீடியோவில் முழுசா பாருங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த ஷோவோட மெயின் கான்செப்டே 30 நாளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகுமான்னு பார்த்து லைஃப் பார்ட்னரை செலக்ட் பண்றது தாங்க. ஆனா ஆல்ரெடி வாழ்க்கையில அடிபட்டவங்க கொஞ்ச நாள்ல எப்படி ஒருத்தரை நம்பி லவ் பண்ண முடியுது? இந்த ஒரு பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ இதை பத்தி பேசிய மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் இது போன்ற ஷோக்கள் தமிழ்நாட்டில் நடப்பது ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி ரொம்ப சீரியஸா கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ரீசெண்டாக இந்த ஷோவில் கலந்துக்கிட்ட ஒரு கண்டஸ்டன்ட்டே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பல உண்மைகளை உடைச்சிருக்காருங்க ஒரு கேள்வி பதில் செஷனில். எனக்கு செகண்ட் லவ் இன்னும் செட் ஆகலை, அதை பற்றி நான் இன்னும் யோசிச்சுட்டே தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி ஒரு தடவை லவ்வில் ஏமாந்ததால் இவ்வளவு சீக்கிரமாக யாரையும் மறுபடியும் நம்ப முடியலை அப்படின்னு அவர் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, மொத்தத்தில் இந்த ஷோ முழுக்க என்டர்டைன்மெண்ட் மற்றும் டிஆர்பிக்காக மட்டும்தான். இந்த ஷோவை நிஜமான காதல் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேள்விக்குறி தான். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.